சென்னை போரூர் அருகே மாங்காட்டை சேர்ந்த ஒரு 6 வயது சிறுமி இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர் தான் தஸ்வந்த். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம். இந்த வழக்குல இந்த நபரை தஸ்வந்த் என்ற இந்த நபர் இந்த சம்பவத்தின் பொழுது அந்த சிறுமி வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வந்தவர். இந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரிக்கும் பொழுதே உடனிருந்தே உதவுவது போல நடித்து பிறகு இவர்தான் கொலையாளி என்பதை எல்லாம் கண்டுபிடித்து அந்த நபரை கைது செய்தார்கள். கைது செய்து ஒரு 90 நாட்கள்ல இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததன் விளைவாக அடுத்த சில மாதங்களிலேயே இவர் பிணையில் வெளிவந்து விட்டார். போக்சோ வழக்குல ஒரு சிறுமியை கொலை செய்த வழக்குல ஒரு பிணையில் வெளிவந்து விட்டார். காவல்துறையினுடைய இந்த அலட்சியமான நடவடிக்கை என்று இதை குழந்தை நல ஆர்வலர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கண்டித்தார்கள். அதற்கு பிறகு தனியாக ஒரு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு இந்த வழக்குல விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் மீண்டும் தஸ்வந்த் தொடர்பான அந்த வழக்கை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடத்தினார்கள். இந்த ஜாமீனில் வெளிவந்த நிலையில், அதாவது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல ஜாமீனில் வெளிவந்த தஸ்வந்த் அவருடைய தாயார் சரளாவை கொலை செய்தார். இதுவும் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்தது. அவருடைய வீட்டுல இவருடைய செலவிற்கு பணம் கொடுக்கவில்லை என்று அவருடைய தாயாரை அடித்து கொலை செய்து விட்டார். இந்த வழக்குல பிறகு காவல்துறையினர் மும்பைக்கு சென்று இந்த தஸ்வந்தை கைது செய்தார்கள். இந்த 2 வழக்கு, ஒன்று சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொலை செய்த வழக்கு, மற்றொன்று அவருடைய தாயாரை கொலை செய்த வழக்கு. இந்த 2 வழக்குகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு இதுல கடந்த 2018ஆம் ஆண்டே தொடர்பாக விசாரணையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டது. அந்த விசாரணையில சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்த வழக்குல அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தற்போது தூக்கு தண்டனை கைதியாக தஸ்வந்த் சிறையில் இருந்து வரக்கூடிய நிலையில இவருடைய தாயாரை கொலை செய்த வழக்கு அதுவும் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல நடந்து வந்தது. இந்த வழக்கில் தான் தற்பொழுது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார். அவருடைய தந்தை பிறல் சாட்சியாக மாறியதால் இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.